Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம் நேயர்களே, என்ன படிப்பு எந்த கல்லூரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறாங்க கல்வி ஆலோசகர் திரு பால் பிரதாப் ஜெயராஜ் அவர்கள். சார் வணக்கம். சார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறது தான், ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை பார்த்து நீங்கள் கால் பண்ணலாம், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், அதுக்கு சார் பதில் சொல்லுவாங்க. ஆனால் டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிடுங்க, டிவியை பார்க்க வேண்டாம், ஃபோனில் கவனம் வச்சு பேசுங்க. அதே மாதிரி உங்களை பற்றின டேட்டாக்களை கையில் வச்சுக்கோங்க. அதாவது எத்தனை மார்க்கு, என்ன கட் ஆஃபு, என்ன ரேங்க்கு, எது படிக்க விரும்புகிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் விரைவாக பேசி முடிக்க முடியும், இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிட்டு பேசுங்க, டிவியை பார்க்க வேண்டாம். சார், இந்த கல்வியாண்டில் மாணவர்கள் அதிகம் விரும்புகிற படிப்பு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒன்று பொறியியல், அது மட்டும்தான் உலகம்னு ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இன்னொரு ஆச்சரிய விதமான விஷயம் பார்த்திங்கன்னா, அரசு கல்லூரிகளில் ரெண்டாவது அதிகமாக விண்ணப்பம் தமிழ் பாடத்துக்கு வந்திருக்கு. பிஏ தமிழ். ஓகே. முதல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ரெண்டாவது தமிழ். பொறியியல்னு பார்க்கும்போது என்னன்னு தெரியல, இப்போ நீங்கள் சமூக வலைத்தளம் எது திறந்தாலும் விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏஐ தெரியலன்னா நீங்கள் என்ன சொல்கிறதுக்கு, அந்த ஸ்டோன் ஏஜ் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் உருவாயிட்டு இருக்குது. இது பழைய ஆளாக போயிடுவீங்க. எதுங்க? ரொம்ப பழைய ஆளாக போயிடுவீங்க. ஆமாம், அந்த காலத்து கல் தோன்றா மண் தோன்றா அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உருவத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நடப்பில் இருக்கிறத பார்த்திங்கன்னா, ஏஐயில் பெருமளவு முதலீடு பண்ண நிறுவனங்கள்லாம் இப்போ பின்வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது அவங்களால சமாளிக்க முடியல, அந்த அளவுக்கு அவங்களுக்கு சுமை கூடியிருக்கு. அவங்க போட்ட முதலீட்டை கொஞ்சம் கூட அவங்களால பார்க்க முடியல. இப்போத்துக்கு அது உள்ளே போயிட்டே இருக்குது, ஒரு புதக்குழியில் போகிற மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் அவங்கெல்லாம் பின்வாங்குறாங்க. அதான் இருக்கக்கூடிய நிதர்சன உண்மை. பட் விளம்பரங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஆன்லைனு எல்லா விதமான கிளாஸஸ் இருக்கிறதுனால அதையே ரொம்ப வலியுறுத்தி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. எல்லா காலகட்டத்துலேயும் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, என்ன தான் படித்தாலும் ஒரு வேலைக்குன்னு தயார் பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு சிக்கல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற கல்லூரியில் மாணவர் தேர்ந்தெடுத்து சேர்ந்துருவாங்க. ஏஐ படிக்க போகிறேன், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போகிறேன், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் படிக்க போகிறேன், மெக்கானிக்கல் படிக்க போகிறேன் அப்படின்னு சேர்ந்துருவாங்க. ஆனால் எந்த வேலைக்கு போக போகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, அந்த கல்வி நிறுவனத்துக்கும் தெரியாது. இப்போ ஒரு பெரிய கல்வி நிறுவனம் இருக்குதுன்னு வச்சுப்போம், தலை சிறந்த கல்வி நிறுவனம். அங்கே மெக்கானிக்கல் சீட் கிடைக்கிறது தான் நரிக்கொம்புன்னு வச்சிங்களேன், கிடச்சிருச்சு. அவங்களும் என்னென்னமோ பண்ணுறாங்க, மெனக்கெட்டு நல்ல சிலபஸ் டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த வருஷம் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் ஃபார்ம் ரெக்ரூட் ஆனால் அவங்க 4 ஆண்டு படித்ததுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்காது. ஓகே. மேற்கொண்டு அவங்க எப்படி அவங்கள மேம்படுத்திக்கிறாங்க, தகவமைச்சிக்கிறாங்கிறத பொறுத்து தான் இருக்கும். சரி, நேருக்காங்க பேசிடுவோம். சென்னையிலேருந்து பாலகிருஷ்ணன். வணக்கம், கேள்வி கேள்வி. இணைப்பில் இருக்கிறீங்க? ஹலோ, கேட்குது சார், சொல்லுங்கள். சார், நான் ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்குறேன். ஆக்சுவலி நம்ம இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் தேவைப்படுங்களா, இல்லை பிசி சர்டிஃபிகேட்டே வெரி சஃபிஷியன்ட்டா? பிசி கோட்டா எதுக்கு? நம்ம ஸ்டேட் அட்மிஷன்ஸ்க்கு இது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில், கவர்மெண்ட் காலேஜஸில் அட்மிஷன்ஸ்க்கு ஓபிசி சர்டிஃபிகேட் தேவைப்படுங்களா, இல்லை பிசி சர்டிஃபிகேட்டே சஃபிஷியன்ட்டுங்களா? ஓபிசிங்கிறது எந்த பர்பஸுங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதர் ஸ்டேட்டுக்கு தேவையா, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தேவைங்களா? சரி, குறிப்பாக உங்ககிட்ட ஓபிசி கேட்குற பட்சத்தில் நீங்கள் ஓபிசி சப்மிட் பண்ணுங்கள். மிச்சப்படி நீங்கள் ஸ்டேட்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணும்போது பிசி பண்ணுங்கள். அதே மாதிரி பிசி சர்டிஃபிகேட் வேலிட். நீங்கள் ஒரு முறை வாங்கினீங்கன்னா இறுதி வரைக்கும் அது செல்லுபடி ஆகும். ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் அது புதுப்பிக்கணும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரி, அடுத்த நேயர் கோவையிலேருந்து அன்பு. வணக்கம், கேள்வி கேளு. ஹலோ, என்னுடைய பொண்ணு கட் ஆஃப் மார்க் 158.5ங்க. சரி. மார்க்கு 491ங்க. என்ன படிக்கலாங்க? அவ இதை படிக்கல அப்படிங்கிறா, எப்படிங்க வேலை இல்லைங்கிறீங்க? சரி சரி, அழைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, வாழ்த்துக்கள். ஸோ 150க்கு மேலே வாங்கியிருக்காங்க, ஏஐ படிக்கணும்னு விருப்பம் தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ
நம்ம இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணுன்னா, ஏஐயில் வந்து இப்போவே ஒரு பட்டப்படிப்பு சேர்ந்து படித்தோம் நம்ம ஏஐயில் வர முடியும். ரொம்ப நிபுணத்துவம் பெறணும், ரொம்ப பெரிய ஆளாக ஏஐயில் வரணும்னா கணிதம் மாதிரி ஒரு சப்ஜெக்டில் அவங்க தொடர்ந்து பயணிக்கிறது நல்லாயிருக்கும். ஒரு பிஎஸ்சி மேத்ஸு, அதுக்கப்புறமா ஏஐக்கு வரலாம், இல்லை எம்எஸ்சி மேத்ஸ் அதுக்கப்புறமா ஏஐக்கு வரலாம். பட் அந்த மாதிரி யாரும் யோசிக்கிறது இல்லை. எல்லாரும் வந்து சரி நம்மளும் எல்லார் மாதிரியும் இருந்துடலாமே அப்படின்னு ஒரு பிஏஐ, டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் இப்படி தான் யோசிப்பாங்க. உங்கள் விருப்பம்தான். ஏஐ வந்து சீட் கிடைக்காமலாம் இருக்காது. இன்றைக்கி வந்து எந்த கோர்ஸ் டிமாண்டில் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கல்லூரிகளில் அதை ஆரம்பிச்சிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இல்லைனா கூட இன்னொரு 15 நாளில் அதுக்கான ரெகக்னிஷன் வாங்கிடுவாங்க, இல்லை 1 மாதத்தில் வாங்கிடுவாங்க, இல்லை நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் செக்ஷன்ஸை கூட்டிப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்லன்னு பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷன் இருக்கிறது 2 ஆகும், 2ன்றது 3 ஆகும், 3ன்றது 4 ஆகும், அப்படி ஆகிடும். அதனால் வந்து அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதை எப்படி நம்ம முறைப்படி அணுகிறோம்? ஒன்று வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் நல்ல கல்லூரியில் படித்து போகலாம். அப்படி இல்லை கணிதம் மாதிரி ஒரு ஃபீல்டை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு ஏஐயில் போகிறதும் நல்ல விஷயமா இருக்கும். ஏஐயில் வந்து வேறு சில விஷயங்களும் இருக்குது. சோஷியல் சயின்டிஸ்ட்டும் ஹையர் பண்ணுறாங்க ஏஐயில். லாங்குவேஜஸ் படித்தவங்கள லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்க்கு தேவைப்படுதுன்னு அப்படிப்பட்ட ஆட்களையும் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசித்து பண்ணலாம். பட் பெரும்பாலும் நீங்கள் இன்ஜினியரிங்கை மைண்டில் வச்சு தான் யோசித்திருப்பீங்க, பண்ணலாம். ஓகே, நன்றி. அடுத்த நேயர் தாம்பரத்துலேருந்து லக்ஷ்மி. வணக்கம், கேள்வி கேள்வி. சொல்லுங்க சார். அவன் வந்து என் பொண்ணு 12th 479 எடுத்தா, 554. அது பக்கத்தில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜ் போட்டு அது நாளைக்கு தான் போய் பார்க்கணுமா கவுன்சிலிங்? பக்கத்தில் இருக்க காலேஜுக்கு போகிறதுனாலும் கவுன்சிலிங் போகணுமான்னு கேட்குறீங்க? எது பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் பெஸ்ட் காலேஜாக இருக்க யோசிச்சு. சரி, கவுன்சிலிங் முறைப்படியாக அப்ளை பண்ணிவிடுங்க, பண்ணாமல் இருக்க வேண்டாம். ஸோ பக்கத்தில் இருக்க கல்லூரியிலையும் வந்து நீங்கள் ஒரு வேளை முயற்சி பண்ணி பார்க்குறதுனால பார்க்கலாம். கவுன்சிலிங்கில் என்ன வருதுன்னு பார்த்துட்ட பிறகு கூட நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம். ஸோ 2 விதமான அணுகுமுறையும் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கும். அது என்னன்றது உங்களுக்கு தான் கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஒருவேளை அந்த பக்கத்தில் இருக்க கல்லூரியில் வந்து உங்களை சந்திச்சிருக்கலாம், உங்களை அழைச்சிருக்கலாம், இல்லை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டிருக்கலாம், உங்ககிட்ட சில விஷயங்கள் எல்லாம் விவரிச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் கூட உங்களுக்கு இப்படி சிந்தனைகள் வரலாம். கவுன்சிலிங் ஏன் போகணும்? கவுன்சிலிங் வந்து நீங்கள் பயப்படுற மாதிரியான விஷயம்லாம் இல்லை அது நம்ம ஒரு தீண்டாமை மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. அந்த வாய்ப்பை ஏன் தவற விடுறீங்க? அது நல்ல ஒரு வாய்ப்பு. பல ஆண்டு அனுபவத்தில் ஒரு பரிமாணத்தில் அது வளர்ந்து வந்திருக்க ஒரு இது. அதில் நீங்கள் போயிட்டு எல்லாமே நீங்கள் சாய்ஸில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு கல்லூரி கிடைக்கலாம். இதே கல்லூரியில் கட்டணம் இல்லா இடம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, நன்றி சார். நீங்கள் சொன்னீங்க, அதை பற்றி தான் நேற்று பேசுகிறோம். அப்போ வந்து இந்த மாதிரி கால் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்லேருந்து பேசுகிறோன்னு சொல்லிலாம் பேசியிருக்காங்கன்னு ஒரு நேயர் சொன்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு இதில் ஆள் பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் வந்து லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து சீட்டு காலியாகவே இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து அவங்களே தொடர்பு கொண்டு அழைச்சிட்டு வர்ற மாதிரியான நிலைமை இருக்குது. ஏன் அப்படி? ஆமாங்க, ஒரு கல்லூரி நடத்துறதுன்றது வந்து ரொம்ப சிரமமான விஷயம். உங்களுக்கு இவ்வளோ நிலம் தேவைப்படும், இவ்வளோ பில்டிங்ஸ் தேவைப்படும், இவ்வளோ லெபார்ட்ரிஸ் தேவைப்படும். எல்லாமே பண்ண பிறகு நினச்ச மாதிரி நடக்காது. அங்கே வந்து மாணவர் சேர்க்கைன்றது வந்து ஒரு ரொம்ப கடினமான வேலை. இப்போ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரியில் சிங்கிள் டிஜிட்டில் தான் அட்மிஷனே நடக்கும். மொத்த கல்லூரிக்கே இந்த வருஷம் சேர்க்கை பார்த்திங்கன்னா 5, 6, 7 இப்படி தான் இருக்கும். ஸோ அவங்களே போயிட்டு மாணவர்களை பார்த்து நாங்கள் இன்னொரு கல்லூரியில் சேர்த்து விட்டுறோம், சேர்ந்துங்கன்னு சொல்லி சேர்த்து விட்ருவாங்க. சில கல்லூரிகள் நான் கிட்டத்தட்ட ஒரு 400க்கு இல்லை ஒரு 500 கல்லூரிகள் போல் போய் பார்த்துருக்கேன். அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்சில் சேர்ந்துட்டாங்கன்னா அடுத்த பேட்ச் சேர மாட்டாங்க. அதனால் அந்த ஒரு பேட்ச்காகவே அந்த டிபார்ட்மெண்ட் ரன் பண்ணுவாங்க. அவங்க 4 வருஷம் படித்து முடிச்சு போகிற மாதிரி. ஏற்கனவே ஒரு நல்ல பிராண்ட் வேல்யூ, ஒரு நல்ல ப்ரூவன் காலேஜில் வந்து அப்படி சிரமம் இருக்காது. ஓகே. பட் நிறைய காலேஜஸில் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அது வந்து அதனால் வந்து அவங்க இடங்களை நிரப்பணும். இடங்களை நிரப்பணும்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி முயற்சியிலலாம் ஈடுபடுவாங்க, விளம்பரம் பண்ணுவாங்க. விளம்பரம் பண்ண முடியாதவங்க தொலைபேசி மூலமாக அழைப்பு வரும். என் பொண்ணும் இந்த பருவத்தை தாண்டி வரும்போது எங்களுக்கு பல இடங்கள்லேருந்து அழைப்பெல்லாம் வந்திருக்கு. சாதாரணமாக ஒரு டின்னருக்கு கூப்பிடுவாங்க பெரிய பெரிய நிறுவனங்களில். ஸோ அது மாதிரிலாம் வாய்ப்புகள் வரும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள் முதல் கொண்டு எல்லாமே தொடர்பெல்லாம் கொண்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய ஒரு டஃப் ஃபைட் தான் அட்மிஷன். ஓகே, அடுத்த நேயர் விருதுநகர்லேருந்து அசார். வணக்கம், கேள்வி கேள்வி. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். நான் கவுன்சிலிங் மிஸ் பண்ணுறேன் சார். இப்போ சப் கவுன்சிலிங் போட்டால் எனக்கு எந்த மாதிரி காலேஜ் சார் கிடைக்கும்?
மறுபடியும் சொல்லுங்கள். கவுன்சிலிங் சார் நான் கவுன்சிலிங் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே. இப்போ சப் கவுன்சிலிங் போட்டால் எந்த மாதிரி சார் காலேஜ் கிடைக்கும்? ஆவரேஜ் காலேஜ் வருமா சார், இல்லை ரொம்ப டவுனான காலேஜ் தான் வருமா சார்? நீங்கள் வந்து கவுன்சிலிங் போன முறை ஏற்றிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களில் சில பேர் இன்றைக்கி நீட் தேர்வுடைய இது கூட வந்திருக்கு. ஸோ அதுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வேறு சிலர் வந்து வேறு சில துறையை கூட தேடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் சட்டக்கல்லூரி கூட அப்ளை பண்ணியிருப்பாங்க. சட்டக்கல்லூரிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் கட் ஆஃப் எல்லாம் 99, 100 அப்படி தான் வரும். அது குறைஞ்செல்லாம் வராது. ஸோ அப்படி போகிறவங்கலாம் இருக்காங்க. அதனால் நீங்கள் கவுன்சிலிங்கை தவற விட்டிங்கன்னா அது ஒரு நடந்து போன ஒரு இது. அதை குறித்து நீ நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. அடுத்து நடக்க வேண்டியது நீங்கள் மறுபடியும் எப்படி பார்க்குறது அப்படின்ற மாதிரி பாருங்கள். அரசு கல்லூரியில் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அங்கே சீட் கிடைச்சவங்க வேறு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நோக்கி அவங்க பயணிக்கிறதுக்கு நிறையவே விஷயம் இருக்குது. இது இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரி இடங்களில் வந்து 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்சஸ் இருக்குது. எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 12th முடித்தவங்க சேர்கிற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட பிரிவில் உங்களுக்கு விருப்பம்னா கூட அது கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அவங்க தேர்வு பண்ணுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கிண்டியில் இருக்குது. அவங்க வந்து பிஇ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பிரிவுகள்லாம் கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. அங்கெல்லாம் வந்து நல்லாவே சொல்லி தருவாங்க. ரொம்ப அற்புதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. பயிற்சியிலையும் எந்த விதமான சுணக்கமும் இருக்காது. எல்லாமே ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தோடு நிகர் இல்லை, அதோட கொஞ்சம் கூடுதலாகவே அவங்களால பயிற்சியெல்லாம் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட இடத்துல கூட செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, நன்றி சார். இப்போ ஏற்கனவே பேசினவரும் கேட்டார், இனிமேல் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டார். இவர் நான் அப்ளையே பண்ணலை அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ நீங்கள் கவுன்சிலிங்கில் போகும்போது அதுவே காமிச்சிருது, இத்தனை காலேஜ் இருக்குது, இந்த இடம் இருக்குது அப்படின்லாம். இப்போ இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து அதை எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு இடமா நேராக போய் கேட்குற மாதிரி இருக்குமா? இல்லை இப்போது யாரோ வந்து அந்த அளவுக்கு ஒரு மூடு மறைவோடு நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. போன வருஷம் என்ன கட் ஆஃப் எந்த காலேஜுன்னு தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம கொஞ்சம் இணையதளத்தை தேட வேண்டி இருக்கும், கொஞ்சம் மெனக்கெட வேண்டியிருக்கும். ஸோ அப்படியே நம்ம எப்படி சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க வாழைப்பழத்தை உரிச்சு தர மாட்டாங்க, நம்ம போய் கொஞ்சம் தேடுற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி சில காலேஜ் வெப்சைட்ஸ் அவங்களுக்குன்னு விருப்பம் இருக்கும் இல்லைங்களா, இல்லை அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்க காலேஜுன்னு தேடுவாங்க, இல்லை அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க சொந்தக்காரங்க படித்த காலேஜுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் வெப்சைட்டில் போயிட்டு என்ன கட் ஆஃப் வந்திருக்கு, அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் வச்சுருக்காங்களா, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் இருந்தால் கூட நல்ல மதிப்பெண் இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. ஃபீஸ் இல்லாமல் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையிலையும் போகலாம். சரி, ஒரு நேரம் இருக்காங்க சார், பேசிடுவோம். திருப்பூர்லேருந்து சண்முக சுந்தரம், வணக்கம், கேள்வி கேளு சார். வணக்கம் சார். என் பொண்ணு வந்து இது படிச்சுட்டாங்க, ஏஐ படிச்சு முடிச்சுட்டாங்க, இப்போ ஜாப்ல இருக்காங்க. அதோட ஐஐடி சென்னையில பிஎஸ் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த வருஷம் டிகிரி முடிச்சிருவாங்க. இப்போ அவங்கள வந்து ஃபாரின் போகணும், குவாண்டம் படிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி போறதுன்னா யூரோப்ல எந்த கண்ட்ரில படிக்கிறது நல்லா இருக்கும்? அதாவது ஸ்காலர்ஷிப் ஏதாவது இருக்காங்க? ஓகே. அவங்களுக்கு எந்தெந்த மொழி தெரியும்? ஜெர்மன் இது படிச்சிருக்காங்க. ஜெர்மன்ல வந்து ஒரு லெவல் இருக்கு. A1, A2, B1, B2 எது வரைக்கும் படிச்சிருக்காங்க? நிபுணத்துவம் இருக்கும். A1, A2 தான் படிச்சிருக்காங்க. A1, A2 சரி. அவங்க தொடர்ந்து B1, B2 படிக்கட்டும். ஏன்னா எப்படியும் இன்னைக்கு போய் ஃப்ளைட் பிடிச்சி அவங்க போக போகிறது இல்லை. ஸோ அதுக்குன்னு ஒரு கால அவகாசம் தேவைப்படுது. ஸோ இந்த வர இருக்கிற இந்த ஒரு ஆண்டு காலமோ இல்லை அந்த 6 மாத காலத்துலேயோ அவங்க B1 and B2 முடிச்சிட்டோங்க. ஸோ அது போதுமான அளவுக்கு இருக்கும். ஜெர்மனி நல்ல ஒரு கண்ட்ரி தான். சயின்ஸு டெக்னாலஜிக்கெல்லாம் ரொம்ப பெயர் போன கண்ட்ரி தான். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸும் இருக்காது. இன்னும் சில உதவித்தொகைகள் இருக்குது. டேட் ஸ்காலர்ஷிப்ஸ்னு இருக்கும், DAAD ஜெர்மனை பொறுத்த வரைக்கும். சவுத் குளோபல்ன்ற மாதிரி சில இதை கூட நீங்கள் தேடி பாருங்கள், அதுலேயும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு ஊக்கத்தொகையோடு போகிறது கூட ஒரு நல்ல ஒரு விஷயம். முழு ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கு கூட அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஜெர்மன் கான்சுலேட்டையும் கொஞ்சம் விசிட் பண்ணி பார்க்கட்டும், கொஞ்சம் தகவல்களை சேகரிச்சிக்கலாம். ஸோ பண்ணி போகிறது நல்ல ஒரு விஷயந்தான். நிறையவே அங்கெல்லாம் இங்கே பண்ணுறதோட ரொம்ப அதிக லெவலில் அங்கே வாய்ப்புகள் உண்டு. சரி, நன்றி. அடுத்த நேயர் ஈரோட்டிலேருந்து பாவனா, வணக்கம், கேள்வி கேளு. நேப்பில் இருக்கிறீங்க பாவனா? இணைப்பில் இருக்கிறீங்க சார்? வணக்கம் சார். என் பையன் 180 கட்டாக வாங்கியிருக்காருங்க. எவ்வளோங்க? எந்த கோர்ஸ் எடுக்கலாம், சைபர் செக்யூரிட்டி எடுக்கலாங்கிறாங்க. சரி, இல்லை கட் ஆஃப் எவ்வளோ?
கட் ஆஃப் 170 சார். 180. 170. சரி, சைபர் செக்யூரிட்டி கேட்குறாங்க சார். சைபர் செக்யூரிட்டி பல விதமாக படிக்கலாம். நீங்கள் அநேகமாக இன்ஜினியரிங் பொறுத்து தான் கால் பண்ணியிருக்கீங்க. அப்படி சேர்ந்து படிக்கலாம். அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி கோர்ஸ் படிச்சுட்டு இதிலெல்லாம் எப்போ உங்களுக்கு நிறைய புரிதல் வரும் அப்படின்னம்னா, ஒரு நிறுவனத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் பட்சத்தில் தான் இதில் கொஞ்சம் அதிகமாக புரிதல் வரும். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் சேர்ந்த பிறகு ஒரு சில ஆண்டுகள் பயணித்த பிறகு சைபர் செக்யூரிட்டிக்கு மாறுறது நல்லதாக இருக்கும். அப்போ கம்பெனிலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு சிஸ்டம் உண்டு. எப்படி 9000 14000 இப்படியெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உண்டு. அது வந்து கம்பெனியில் எல்லாருக்கும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்குன்னு ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக இன்டர்னல் ஆடிட்டர்ஸ்னு கேட்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம பதிவு பண்ணி கம்பெனி மூலமாகவோ தனிவாகவோ எப்படி நம்ம ஒரு இன்டர்னல் ஆடிட்டர் ஆகிறது, அந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறது. அதில் சில ஆண்டு பயணித்த பிறகு அதுலேயே எப்படி லீட் ஆடிட்டர் ஆகிறது அதையும் கொஞ்சம் கற்றுக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்கள் கம்பெனிலையும் வந்து தெரியும், உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, உங்களுக்கும் புரிதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை தாண்டி வேறு பல விதத்துலேயும் சைபர் செக்யூரிட்டி போகலாம். பட் இது ஒரு நல்ல அணுகுமுறையாக இருக்கும். சரி, நன்றி. அடுத்த நேயர் நாகர்கோவிலேருந்து ராஜசேகர். வணக்கம். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். உங்கள் கேள்வி கேள்வி சார். நான் பிள்ளைக்கு நர்சிங் போட்டிருக்கேன், கவுன்சிலிங் போட்டுங்க சார். நர்சிங்கில் நர்சிங் கவுன்சிலிங் போடுங்க சார். போடலை? போட்டிருக்கேன் சார், கவுன்சிலிங் போட்டிருக்கேன். சரி சார், நமக்கு அந்த பிள்ளைக்கு நமக்கு எப்படி சார் கிடைக்குமா ஏன்னு தெரியல. கட் ஆஃப் தெரியல. கட் ஆஃப் இல்லை, கட் ஆஃப் வந்து 140 சார். சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு இது கட் ஆஃப் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து உங்களுக்கு உங்கள் பொண்ணு வந்து இன்னொரு ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு செவிலியராக வரணுன்ற மாதிரி ஒரு விருப்பம் தெரியப்படுத்தியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், நல்லா வருவாங்க. ஸோ அவங்க இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க, தயாராகவே இருங்க போய் பண்ணுறதுக்கு. ஒரு வேளை இப்படி அமையாமல் நீங்கள் ஒரு தனியார் கல்லூரி தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா பல இடத்துல உங்களை வரவேற்போட கூப்பிட்டு போவாங்க. ஆனால் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 500 பெட்டாச்சும் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு நர்சிங் கோர்ஸை சேர்ந்து பாருங்கள். ஸோ அதுதான் பெட்டராக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிஎஸ்சி நர்சிங்கை சேருங்க. 4 ஆண்டு படிப்பு காலமாக இருக்கும். இதில் டிப்ளமோ கோர்சஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் கூட இருக்குது, ரெக்கக்னைஸ்டு இருக்குது, அன்ரெக்கக்னைஸ்டு இருக்குது, எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஏஐ தாக்கம் இல்லாத ஒரு ஃபீல்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. நீங்கள் எந்த விதத்துலையும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். 140 தான் வாங்கியிருக்காங்க, நல்ல ஒரு செவிலியராக வர முடியுமா, நல்ல நர்ஸாக வர முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. இதிலெல்லாம் ஆர்வம் தான் வேணும், மனித நேயம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ 140 வாங்கினது வந்து போதும். இதுக்கு மேலே வந்து அவங்க வளர்த்துக்க வேண்டியது எந்த அளவுக்கு ஓனர்ஷிப் எடுக்கிறாங்க, அவங்க போகிற இடத்துல எந்த அளவுக்கு சுய கட்டுப்பாடு இல்லை செல்ஃப் டிசிப்ளின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது எப்படி பார்க்க போகிறாங்க, எந்த அளவுக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தகுதிகளை தான் அவங்க வளர்த்துக்கணும். அது வளர்த்துக்கும் பட்சத்தில் அவங்க ரொம்ப பெரிய ஒரு சாதனையாளராக வருவாங்க. நர்சிங்லேயே எம்எஸ்சி பண்ண முடியும், நர்சிங்லேயே பிஹெச்டி பண்ண முடியும், நர்சிங்லேயே காலேஜுடைய டீன் ஆக முடியும், பிரின்சிபல் ஆக முடியும். ஸோ எல்லா வாய்ப்புகளும் உண்டு. மேலை நாடுகளுக்கு போக முடியும். இல்லை ஒரு மருத்துவமனையை நிர்வகிக்கிறதுக்கு அவங்க மேற்கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரியும் படித்து ஒரு பெரிய சாதனையாளராக வர முடியும். சரி, நன்றி. அடுத்த நேயர் சரவணன், தஞ்சையிலேருந்து. வணக்கம். கேள்வி கேள்வி தொடர்ந்து பேசுங்க சார். பையன் வந்து 10th முடிச்சுட்டு 11வது இல்லைங்க, மேக்ஸ் இல்லை புரியல. இல்லை, நீங்கள் பேசுறது கிளியரா இல்லை சார். என் பையன் வந்து 11வது கேளுங்க சார். +1 முடிச்சிருக்காரா? 10th முடிச்சு 406 மணி எடுத்திருக்கான். சரி, இப்போ இந்த 11வது உனக்கு ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னு சொல்கிறான். ஓகே ஓகே. அதுக்கு எந்த குரூப் போகணும்னு கேட்குறீங்களா? எந்த குரூப் எடுக்கணும், எந்த காலேஜ் சேர்த்தா நல்லா இருக்கும்? சரி, அதாவது உங்கள் விருப்பம் வந்து உங்கள் பையன் வந்து இப்போ 10th முடிச்சிருக்காப்புல, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் போகணும், எந்த மாதிரி இடத்துல நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமாக சென்னையில் கிண்டியில் ஒரு கல்வி நிறுவனம் ஏரோநாட்டிக்கல்லே ஸ்பெஷலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு நான் இன்னும் மேற்கொண்டு என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் 12th முடிச்சுட்டு டிகிரி வந்து ஒரு கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் படிக்கலாம். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அப்படி படிச்சுட்டு மேற்கொண்டு ஸ்பெஷலைசேஷன் ஏரோநாட்டிக்கல் போகலாம். இல்லை வேலைக்கு சேர்ந்த பிறகு நம்ம ஏரோநாட்டிக்கலில் தெரிஞ்சுக்கலாம். இப்போவே வந்து ஏரோநாட்டிக்கலை நோக்கி போக வேண்டாம். நடுவில் சில வருஷம்லாம் அது கொஞ்சம் மந்தமாக தான் இருந்துச்சு. பிளேஸ்மெண்ட் இல்லாமல் கூட ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் அப்படி படிச்சுட்டு ஏரோநாட்டிக்கலுக்கு மெக்கானிக்கல் படித்தவங்களும் எலிஜிபிள் தான், எலக்ட்ரிக்கல் படித்தவங்களும் எலிஜிபிள் தான், எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களும் எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இல்லை ஏரோநாட்டிக்கல் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ட்ரோன்ஸு இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா தாராளமாக சேர்ந்து படிக்கலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது. படித்து நீங்கள் ஒரு புது பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து இன்னொருத்தருக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக கூட இருக்கலாம். சரி, நன்றி. அடுத்த நேயர் நரேஷ் திருவள்ளூர்லேருந்து. வணக்கம், கேள்வி கேளு. சார் நான் வந்து இப்போ 12th வந்து 198.3 கட் ஆஃப் எடுத்திருக்கேன் சார். சரி. வாவ். இப்போ எனக்கு வந்து இந்த கிண்டி சிஇஜி இல்லை எம்ஐடி சென்னையில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார், இன்ஜினியரிங்? ஸோ நரேஷ், வாழ்த்துக்கள். என்ன அருமையான மார்க் வாங்கியிருக்கீங்க. 197.8 வாங்கியிருக்கீங்க. பிரமாதம், அற்புதம். இப்போது உங்களுக்கு எப்படி இந்த சந்தேகம் யார் விதைச்சது கிடைக்குமா கிடைக்காதான்ட்டுன்னு? அதான் சார் போன வருஷம் கட் ஆஃப் வச்சு பார்க்குறப்போ ஒரு 200 இருந்தால் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கும், இல்லை 199 இருந்தால் கிடைக்கும்னு. அதனால் சரி. இந்த வருஷம் கொஞ்சம் மதிப்பெண்ணில் சரிவு இருக்குது. ஸோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம பண்ண போகிறோம். அடுத்தபடியாக வேறு நல்ல கல்லூரிகள் எதுன்றதோ கொஞ்சம் தேர்ந்தெடுத்து வச்சிங்க. நல்ல காலேஜஸ் ஒரு என்ன பண்ணுங்க, ஒரு ஷீட்டில் வந்து ஒரு உங்களுக்கு விருப்பமாக இருக்கிற ஒரு 5 கல்லூரி பேரை எழுதிடுங்க. 1லேருந்து 5 அதுக்கு மார்க் கொடுங்க. அப்போ உங்களுக்கே ஒரு புரிதல் வந்துடும், எது 1ல் இருக்குது, எது 2ல் இருக்குது, எது 3ல் இருக்குதுன்னு. அநேகமாக நீங்கள் விருப்பப்படுறது அண்ணா பல்கலைக்கழகம் முதல் இடத்துல இருக்கும். வேறு சில கல்லூரிகளையும் அதில் இணைச்சிக்கோங்க. இணைச்சிட்டு 10 கூட போட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலே கிடைக்கும். எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு பெரிய ஒரு கம்ப்யூட்டர் நிபுணராக வரணுன்றதான் எங்கள் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்துகிறோம். சரி, நன்றி. அடுத்த நேயர் வெங்கடேஷ். வணக்கம், கேள்வி கேளு. சார் என் பையன் இசி பண்ணுறாங்க, 4th இயர் ஃபைனல் இது. இப்போ சரி, இப்போ எந்த ஃபீல்டில் அவன் ஜாப்பு ட்ரை பண்ணாங்க? சரி. ஸோ எங்கே படிக்கிறாருங்க? இசி 4th இயர் போகிறானுங்க இப்போ ஃபைனல் இயர். எங்கே படிக்கிறாருங்க? இப்போ பெங்களூரில் படிக்கிறானுங்க. சரி. இப்போ எதனால் உங்களுக்கு இப்போது நடுவில் இப்படி ஒரு சின்ன ஒரு இது கிடைக்குமா கிடைக்காதா, என்ன மாதிரி போகணும் அப்படின்னு ஏதோ ஒரு இது எண்ணத்தில் தானே சேர்த்துருப்பீங்க. முதல்ல சேர்க்கும் போது எந்த நோக்கத்தில் சேர்த்துருப்பீங்க? இல்லை, அவர் இணைப்பில் இல்லை. நான் இணைப்பில் இல்லை. சரி, வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்குது. பொறியியல் பட்டதாரிகளுக்கு வந்து பல விதமான வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டாம். இன்னும் வரப்போகிற நாட்களில் இன்னும் வேலை வாய்ப்புகள் கூடுறதுக்கான இதுவும் இருக்குது, எஸ்பெஷலி இந்த மாதிரி லெவலில். ஸோ அவர் வந்து கொஞ்சம் தொடர்ந்து முயற்சி பண்ணட்டும் வேலைக்கு. அதுக்கான கொஞ்சம் முயற்சியின் போது அவங்க சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ், வெறும் கம்யூனிகேஷன் அதெல்லாம் அந்த காலம். அதை தாண்டி கொஞ்சம் க்ரோத் மைண்ட் செட், எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பேசின மாதிரி ஓனர்ஷிப்பு, அக்கௌண்டபிலிட்டி, ஏன்னா இதெல்லாம் தான் இன்றைக்கி விருப்பப்படுறாங்க கம்பெனிஸில். நாங்களும் எங்களுடைய ஆராய்ச்சிகளில் இதுதான் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் கொண்டு நீங்கள் முயற்சி பண்ணும்போது நிச்சயமாகவே வேலை வாய்ப்பு கிடைக்கும். சரி, நன்றி. அடுத்த நேயர் நெல்லையிலேருந்து. வணக்கம், அர்ஜுனன், கேள்வி கேள்வி. சார் வணக்கம். சார் வணக்கம். என் பொண்ணு வந்து 124 தான் கட் ஆஃப் கம்மியாக தான் எடுத்துருக்குறாங்க. நான் மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், சிவில் இந்த 3 லாஸ்ட் குரூப்பில் உள்ளதான் கைட்டு இருக்கேன். வேறு ஏதாவது நான் கனெக்ட் பண்ணிக்கலாமா ப்ரைவேட் காலேஜுக்கு? ஸோ ஒன்று மெக்கானிக்கல் சொன்னீங்க, இன்னொன்று மெக்கட்ரானிக்ஸ் சொன்னீங்க, மூணாவது என்ன சொன்னீங்க? சிவில் சொல்லியிருந்தேன். சிவில் சூஸ் பண்ணி ஒரு நல்ல காலேஜ் எதுவும் கிடைக்குமா சார்? தேர்ட் ரவுண்டில் வரும். உங்கள் கேள்வி இப்போ என்னங்க? இது 3 தவிர இல்லை 3 தவிர வேறு அடிக்கலாம் இல்லை, ஏதாவது சேர்க்கலாமா? இது 3 போதுமா இல்லை ஏதாவது ஆட் பண்ணலாம்? மெக்கானிக்கல் நல்ல ஃபீல்ட் தான். நீங்கள் வேணால் சிவிலில் 2வது இடத்துக்கு மூவ் பண்ணிட்டு மெக்கட்ரானிக்ஸை 3வது இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா மேற்கொண்டு மெக்கட்ரானிக்ஸ் எல்லாம் கேட்டில் வராது. ஒருவேளை நீங்கள் மேற்கொண்டு உங்கள் மைண்டை மாற்றி நீங்கள் வேறு மாதிரி ஒரு ஃபீல்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போது ஒரு சிரமம் இருக்கும். ஸோ மெக்கானிக்கல் ஃபஸ்ட்டு வச்சிங்க, சிவில் வச்சிங்க. எலக்ட்ரிக்கல் ட்ரை பண்ணுங்கள். எலக்ட்ரிக்கலும் நல்ல ஃபீல்ட் தான். எலக்ட்ரானிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் ஆர்வம் தான் படிக்கலாம். பட் ஆர்வம் தான் நீங்கள் முதலே செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் வேணும்னா நீங்கள் கூட கொண்டாந்து நீங்கள் இணைக்கலாம். சரி, நன்றி. அடுத்த நேயர் மன்னார்குடியிலேருந்து நிசாந்தன். வணக்கம், கேள்வி கேள்வி. சார் வணக்கம். மன்னார்லேருந்து நிசாந்தன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். பையன் பிஇ சிஎஸ்சி அப்ளை பண்ணிங்க சார். சரி.
கட் ஆஃப் வந்து 125 சார். ம். என்ன வேலைக்கு சார் போகலாம் வெளிநாட்டில்? ஓ, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுமா? ஆமாம் சார். சரி சரி சரி. நம்ம யோசிக்கிற மாதிரி வெளிநாடுன்றது வந்து ரொம்ப எட்ட முடியாத ஒரு தூரம்லாம் கிடையாது. பல நாடுகள் இருக்குது, பல வளர்ந்து வர நாடுகள் இருக்குது. இப்போ வர போர் சூழ்நிலையில் நிறைய இடம் தரமட்டமாயிட்டு அடுத்த 10 வருஷத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் பெரிய முதலீடுகள் இருக்கும். ஸோ வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்தில் நீங்கள் தேடினீங்கன்னா அமையாது. ஆனால் நீங்கள் ஒரு ஓப்பன் மைண்டோட எங்கேனாலும் போயிட்டு நம்ம கற்றுக்கணும், நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும், நம்மளால் முடிஞ்சதை சமுதாயத்துக்கு செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் வெளிநாடு போகிறது வந்து சிரமமாக இருக்காது. போகலாம், நிச்சயமாக போகலாம். ஸோ நீங்கள் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு யோசிக்கிறீங்க, மார்க் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறீங்க, பரவாயில்ல. வர 4 ஆண்டு இருக்குது, நீங்கள் கொஞ்சம் மேலே கொஞ்சம் உங்கள் திறமைகளை வளர்த்துக்கலாம். சரி, நன்றி. அடுத்த நேயர் கோவையிலேருந்து காளீஸ்வரி. வணக்கம், கேள்வி கேளு. சார் நாங்கள் வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்து பேசுகிறோம். ம். சார் வந்து பாப்பா கட் ஆஃப்க்கு வந்துட்டு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி கிடைக்கிது ஒரு நல்ல காலேஜில், அது எடுக்கலாங்களா? ஸ்கோப் இருக்குமா? டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆமாம், அதை பற்றி தான் கேட்குறேன். ஸோ அது சேர்ந்து படிக்கலாமான்ற மாதிரி உங்கள் கேள்வி அமைஞ்சிருக்கு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ சில இடங்களில் தான் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குது. நீங்கள் இருக்கிற கோவையிலேயே வந்து ஒரு ஒன்றிய அரசு ஒரு கல்வி நிறுவனமும் இருக்குது டெக்ஸ்டைல் டெக்னாலஜிக்கு. ப்ளஸ் வேறு சில இடங்கள்லையும் இருக்குது. பட் ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுக்கலாம். அதுலேயும் பார்க்கும்போது நிறைய ஃபீல்ட்ஸ் உள்ள ஸ்பெஷலைஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குது. டெக்ஸ்டைல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மேற்படிப்புக்கெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. டெக்ஸ்டைல்லேயும் MBAலாம் கூட வந்துருச்சு. ஸோ அப்படிப்பட்ட துறைகளும் இருக்குது. ஏதோ ஒரு ஆர்வம் இருக்க காரணத்தினால தான் நீங்கள் அதை யோசித்துருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம், சரி, முயற்சி பண்ணி பாருங்கள். வாய்ப்புகள் நல்லா தான் இருக்கும். பட் ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் தேர்ந்தெடுங்க. சரி, அடுத்த நேயர் தீபா கடலூர்லேருந்து. வணக்கம், கேள்வி கேளு. ஹலோ, சொல்லுங்கம்மா. டிவி பார்க்க வேண்டாம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். எங்க பையன் இசி டிபார்ட்மெண்ட் படிக்கிறான். ஃபைனல் இயர். சரி. பிளேஸ்மெண்ட் மூலியமா அப்போ வேலைக்கு போகலாங்களா இல்லை மேலே படிக்கலாங்களா? எது நல்லதுங்க சார்? சரி, முதல்ல வேலையில் சேர்ந்துட்டோங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் மூலமாக வேலை கிடைக்கும் பட்சத்தில் சேர்ந்துக்கிட்டோம். மேற்படிப்பு வந்து நம்ம 2வது யோசிக்கலாம், தேவையா தேவையில்லையான்ட்டுன்னு. வேலை கிடைச்சது பிறகு நீங்கள் படிக்கணுன்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கே ஒரு யோசனை வராது. வேலை கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் மேற்கொண்டு படிக்கலான்ற மாதிரி தான் யோசனை வரும். ஸோ இப்போத்துக்கு நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். வேலை தேடுறதுல கொஞ்சம் முனைப்போடு இருக்கட்டும். ஸோ அதுக்கான முயற்சியில் இறங்கட்டும். சரி, நன்றி அழைத்தமைக்கு. திண்டுக்கல்லேருந்து பாஸ்கர் அடுத்த நேயர். வணக்கம், கேள்வி கேளு. வணக்கம் சார். சார் பாப்பா BE சைபர் செக்யூரிட்டி முடிச்சிருச்சுங்க சார். என்ன பண்ணியிருக்காங்க? BE சைபர் செக்யூரிட்டி முடிச்சிருக்கு. சரி. இதில் இந்த ஃபீல்டில் மேற்கொண்டு என்ன படித்தா நமக்கு ஜாப்புக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சார்? சரி. ஸோ BE சைபர் செக்யூரிட்டி முடிச்சிருக்காங்க. மேற்கொண்டு படித்தா என்ன வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி. மேற்கொண்டு இந்த துறையில் நீங்கள் பயணிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் ஒரு ஆர்வத்தோடு தான் சேர்ந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வேலை தேடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லைன் மாறத்துக்கு தயாராங்க. MBA மாதிரியான படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். ஆனால் தொடர்ந்து இப்படி ஒரு 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 எப்படி சொல்கிறது, யாரோ சொன்னாங்கன்றனால ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு மறுபடியும் இப்போ அவங்க சொன்னவங்கெல்லாம் காணா போயிடுவாங்க. உங்களுக்கு வேலை இல்லைன்னு போது தான் உங்களுக்கு அடுத்த யோசனை வருது என்ன படிக்கலான்ட்டுன்னு. ஸோ இப்போ இங்கே நீங்கள் அழைச்சிருக்கீங்க, மேற்கொண்டு சைபர் செக்யூரிட்டியில் வேலை தேடுங்க. கிடைக்காத பட்சத்தில் லைனை கொஞ்சம் மாற்றுங்க. MBA மாதிரியான ஒரு ஃபீல்ட்ஸை கொஞ்சம் பாருங்கள். வணக்கம், கேள்வி கேளு. வணக்கம் சார். நான் தஞ்சாவூர்லேருந்து பார்த்திபன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். பாப்பா வந்து இப்போ +2 வந்து 180 மார்க் எடுத்திருக்கு. இப்போ பாப்பா வந்து டிகிரி முடிச்சுட்டு UPSC எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. அதனால வந்து பாப்பா பயாலஜி சப்ஜெக்ட்ல கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால இப்போ பயோடெக்னாலஜி கோர்ஸ் முடிச்சுட்டு செகண்ட் இயர்ல வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்டாக வந்து சைடில் வந்து பயாலஜியாக எடுத்துக்கிட்டு படிக்கலாமா? அதுக்கு பிறகு நான் UPSC கோர்ஸ் முடிச்ச பிறகு டிகிரி முடிச்சுட்டு எழுதுறேன் அப்படின்னு சொல்லுது. இது சரியா இருக்குமா சார், இல்லை வேற எதுவும் ஆப்ஷன் இது இருக்கா ப்ளீஸ்? ஆப்ஷன் என்ன எடுக்கலான்னு யோசிச்சிருக்கீங்க? ஒன்று பயோடெக்னாலஜி இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. ஆப்ஷன் என்ன யோசிச்சிருந்தீங்க? பயாலஜி சப்ஜெக்ட். அதான் அதுக்கு பயாலஜி இன்ட்ரெஸ்ட் உள்ளதுனால. பயாலஜி ஸ்டூடெண்ட்டு
இப்போ பயோடெக்னாலஜி படிச்சுட்டு இருக்காங்க. ஆப்ஷன்ஸ் படிக்கல சார், இப்போ +2 முடிச்சிருக்காங்க. ஆமா, சேர போகிறாங்க. இப்போ சேர போகிறாங்க. ஆனால் யூபிஎஸ்சியில் ஆர்வம் இருக்குது. இப்போ 12th முடிச்சிருக்காங்க. சரி, பயோடெக்னாலஜி ஓகே. ஸோ யூபிஎஸ்சி தான் அப்படின்னு தெளிவாயிடுச்சுன்னா ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் மனசில் கொண்டு தெரிஞ்சுங்க. கடினமான உழைப்பு தேவை. குறைஞ்சது ஒரு 10,000 ஹவர் போல் நீங்கள் இதுக்காக பயிற்சியில் இறங்க வேண்டியிருக்கும். அந்த 10,000 ஹவர்ன்றது இப்போத்துலேருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஒரு நாளைக்கும் ஒரு 3 ஹவர் 4 ஹவர் 5 ஹவர் அப்படி பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் எளிதாக இருக்கும். படித்து முடித்த பிறகு நீங்கள் முதலேருந்து ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அதுலேருந்து 10,000 ஹவர் சேர்கிற மாதிரி வரும். ஒரு நாளைக்கு 8 ஹவர் 10 ஹவர் அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போத்துலேருந்து நீங்கள் அது கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ இப்போ நீங்கள் படிக்க போகிற பிரிவு வந்து அவங்க யூபிஎஸ்சி சப்ஜெக்டில் இருக்குதான்னு பார்த்துங்க. நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸு கொஞ்சம் சோஷியல் சயின்ஸ் இப்படிப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் தேர்ந்தெடுக்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அப்படி நீங்கள் பார்க்கலாம். இதை தாண்டி அவங்களுக்கு பயாலஜியில் ஆர்வம் இருக்குது, இது ஒரு ஃபால் பேக்காக இருக்கட்டும், யூபிஎஸ்சி கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின் போது பயோடெக்னாலஜி பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. பயோடெக்னாலஜியில் நிபுணத்துவம் பெறணும்னா நினச்ச மாதிரி ஒரு 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலத்தில் கிடைக்காது. குறைஞ்சது எங்ககிட்ட கம்பெனிஸ் வந்து வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்கும்போது அவங்க எப்படிப்பட்ட ஆள் கேட்பாங்கன்னா குறைஞ்சது ஒரு பிஹெச்டி இருக்கணும், ஒரு 2-3 வருஷம் போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் நல்ல யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டில் பண்ணியிருக்க பட்சத்தில் தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் ஒரு பிடெக் பயோடெக்னாலஜி கிடைக்கிற வேலை வந்து பெரும்பாலும் ஒரு பிடெக் மெக்கானிக்கல் இல்லை பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லை பிடெக் எலக்ட்ரிக்கல் கிடைக்கிற மாதிரி வேலை தான் கிடைக்கும். ஆனால் பயோடெக்னாலஜியில் நீங்கள் பெரிய சாதனையாளராக வரணுன்னா ஒரு பிஇ எம்இ பிஹெச்டி போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அதுலேயும் இன்னும் அடுத்த கட்டத்தில் நீங்கள் பண்ணோன்னா ஒரு பயாலஜிக்கல் சயின்சஸ் படிக்கிறது நல்லது. ஜுவாலஜியோ பாட்னியோ இல்லை அக்ரிகல்ச்சர் சயின்ஸஸோ இல்லை ஃபிஷரிஸோ இல்லை மெடிக்கல் சயின்ஸஸோ வெட்டினரி சயின்ஸோ இப்படி படிச்சுட்டு மேற்கொண்டு பயோடெக்னாலஜியில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெரிய சாதனையாளராக வர முடியும். சரி, நன்றி. அடுத்த நேயர் கோவையிலேருந்து பரமசிவன். வணக்கம், உங்கள் கேள்வியை கேள்வி. இணைப்பில் இருக்கிறீங்க. ஹலோ சார். சார் வணக்கம் சார். தொடர்ந்து பேசுங்க சார். வணக்கம் சார். ஹலோ. இல்லை கேட்குது, பேசுங்க சார். நம்ம பையன் சார் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிச்சிருக்காங்க சார். இல்லை என்னங்க புரியல? பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் டிகிரி முடிச்சிருக்காங்க சார். பிஎஸ்சியா? ஃபர்ஸ்ட் டிகிரி முடிச்சிட்டாங்க. ஓகே, முடிச்சிட்டு இப்போ எம்பிஏ போடலாம்னு இருக்காங்க. மேற்கொண்டு எம்பிஏ படிக்கலாம்னு யோசிச்சிருக்காரு. ஆமாம் சார். ஆமாங்க. சரி, பிஎஸ்சியில் என்ன படிச்சாரு? எம்பிஏ படித்தா எப்படிங்க சார்? சரி, அவர் வந்து இந்த தமிழ்நாடு அந்த டான்செட்னு வாங்கல அதுக்கு அப்ளை பண்ணிட்டோங்க. வாங்கியாச்சு. ஓகே ஓகே. ஸோ மேற்கொண்டு அந்த பரீட்சைக்கு முயற்சி பண்ணட்டும். ஸோ போதுமான அளவுக்கு இடங்கள் இருக்குது. ஒரு நல்ல கல்லூரியில் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் இல்லைன்னா இந்த பல்கலைக்கழகம் கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி கீழே வர டிபார்ட்மெண்ட்ஸு, பாரதியார் யூனிவர்சிட்டி கீழே பாரதிதாசன் மட்டும் தனியாக அவங்க ஒரு நுழைவுத் தேர்வு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இதை தாண்டியும் வேறு இடங்கள்லையும் எம்பிஏ படிக்கலாம், நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் கொஞ்சம் விலையும் கூடுதலாக இருக்குது. கொஞ்சம் அந்த பிராண்ட் நேம் எஸ்டாப்ளிஷ்ட் பிளேசஸ்லாம் 20 lakhs அப்படி வருது படிக்கிறதுக்கு 2 வருஷம். ஸோ நம்ம இந்த பல்கலைக்கழகம் கீழே இருக்கக்கூடிய துறைகள்லேயே சேர்ந்து படிக்கிற மாதிரியான ஒரு முயற்சியில் இறங்கட்டும். ஸோ எம்பிஏலேயும் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக போக வேண்டாம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா டூரிசமில் கூட எம்பிஏ இருக்கும், ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் பிஎஸ்சியில் அவர் என்ன படித்தார் அதுக்கு இணையாக என்ன வரும், ஒருவேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்படிலாம் படிச்சிருந்தாங்கன்னா எம்பிஏ சிஸ்டம்ஸ் ஒன்று கட்டாயம் எடுத்துக்கிட்டோம். அப்படி இல்லை ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸு, இப்போ பிகாம்லாம் படிச்சிருந்தாங்கன்னா ஃபினான்ஸும் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தேர்வு பண்ணி பண்ணலாம். சரி, நன்றி. அடுத்த நேயர் திருச்செங்கோட்டிலேருந்து ஜாகிர். வணக்கம், கேள்வி கேள்வி. சார் பையன் கட் ஆஃப் 140 சார். சார் ஒரு ஈஸி எடுக்கலாமா சார், ட்ரிபிள் ரெண்டுல போகலாங்க சார், எது சார் பண்ணலாம் சார், ஃபைன் கவுன்சிலிங் சார்? சரி, இசி போகலாமா ட்ரிபிள் இ போகலாமான்றது கேட்குறாங்க. ஆமாம். ஸோ ஒன்று எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கு, இன்னொன்று எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கு. இந்த 2 எலக்ட்ரானிக்ஸும் வந்து ஒரு ஆர்வம் வேணும். எலக்ட்ரிக்கல் ஓரளவு கொஞ்சம் ஈஸியாக மனசில் பதியும். ஸோ அவங்க ஆர்வம் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கும் பட்சத்தில் அவங்க அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணலாம். இல்லை வெறும் எலக்ட்ரிக்கெல்லாம் அவங்க தேர்ந்தெடுத்துடலாம். சரி, நன்றி. அடுத்த நேயர் புகழேந்தி.
வணக்கம், உங்கள் கேள்வி கேள். சார் வணக்கம் சார். என் பையன் ஹைதராபாத்தில் ஏஐஎம்எல் படிக்கிறாப்ல. நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம்னு ஒன்றும் எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸ் சார். படிக்கலாமா இல்லை வேற என்ன சொல்லலாம்? ஓகே, ஏஎம்எல் படிக்கிறாரு. ஃபோர்த் இயர் சார். ஃபோர்த் இயர் படிக்கிறாப்ப ஏஐஎம்எல். ஓகே, அதுக்கு மேலே என்ன பண்ணலான்னு கேட்குறாரு. இது வரைக்கும் நீங்கள் படித்ததை வச்சு வேலை கொஞ்சம் தேடுற முயற்சியில் பண்ணட்டும். ஸோ வேலைக்கு போகணுன்ற மாதிரி யோசித்து தான் நல்ல வேலை கிடைக்கணும் தான் நீங்கள் ஏஎம்எல் சேர்ந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அதை நோக்கி பயணிங்க. ஒரு வேளை இல்லாத பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் லைன் மாறுறது நல்ல விஷயமா இருக்கும். ஒரு வேளை நீங்கள் சட்டம் படிக்கணும்னு நினச்சா சட்டம் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். சோஷியல் ஒர்க் படிக்கணும்னா அப்படிப்பட்ட ஒரு துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னா எம்பிஏ மாதிரியான படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். ஜேர்னலிசம் படிக்கணுன்னாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். விஸ்காம் மாதிரியான படிப்பு படிக்கணுன்னாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இல்லை யூபிஎஸ்சி இந்த மாதிரி இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இல்லை டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் இல்லை சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இப்படிலாம் படிக்கிறதுனா கூட நீங்கள் அப்படிப்பட்ட துறையை தேர்ந்தெடுக்கலாம். பட் நீங்கள் ஏஏ அண்ட் எம்எல் தேர்ந்தெடுத்துறதுனால அந்த வேலையில் கொஞ்சம் தீவிரமாக கொஞ்சம் தேடுங்க. மேற்கொண்டு படிக்கிறதுனா இந்த மாதிரி கொஞ்சம் லைன் மாதிரி படிக்கிறது நல்ல ஒரு விஷயமா அமையும். சரி, நன்றி. அடுத்த நேயர் சிவகங்கையிலேருந்து பானு. வணக்கம், கேள்வி கேள். வணக்கம் சார். சார், இப்போ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். அடுத்து என்ன மாதிரி எக்ஸாம், கேட் எக்ஸாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா இல்லை மாஸ்டர்ஸ் ஏதாவது பண்ணலாமா சார்? கேட் அப்படி இல்லைன்னா என்ன கேட்குறீங்க? கேட் எக்ஸாம் சார், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நடத்துறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன எக்ஸாம் சொல்கிறீங்க? கேட் ஒன்று, இன்னொன்று வேறு என்ன சொல்ல வரீங்க? அடுத்து மெக்கானிக்கல் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரி, ஓகே. அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டாங்க, கேட் எழுதலாமா? நிச்சயமாக எழுதலாம். ஏன்னா கேட் மூலமாக உங்களுக்கு ஒரு உதவித்தொகை கிடைக்கும் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு. எம்டெக் படிக்கிறதுக்கோ பிஹெச்டி படிக்கிறதுக்கோ அந்த உதவித்தொகை ரொம்ப உதவியாக இருக்கும். நிறையவே தராங்க. முதல் இது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய பல்கலைக்கழகத்திலலாம் சேர்கிறதுக்கு இது ஒரு அடிப்படை தேவை. கேட் இல்லாமல் அவங்க சேர்க்க மாட்டாங்க. எம்டெக், எம்இ, எம்எஸ்லலாம் சேர்க்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அடுத்தது, இதை வச்சு பொதுத்துறை நிறுவனங்களில் கேட் ஸ்கோரை வச்சு வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ முன்ன மாதிரி அவங்க தனியாக பரீட்சை நடத்துறதில்ல. ஸோ கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் பொதுத்துறை நிறுவனங்களில் இப்போ வேலைக்கு பணி அமர்த்துறாங்க. ஸோ அதனாலேயும் வரும். இன்னொன்று இருக்குது, நம்ம அரசாங்கத்தில் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்னு ஒன்று ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதுக்கும் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம். நல்ல நீங்கள் படித்ததுக்கு முழுசாக யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வேலைகள் அமையும். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஜாபில். பெரிய இது பண்ணலாம். உங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஒரு கம்பெனியில் சின்னதாக ஒரு 4 மிஷின் பார்க்கும்போது நீங்கள் கண்ட்ரி ஃபுல்லாக பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். ஸோ அப்படிப்பட்ட இதையும் நீங்கள் பார்க்கலாம். மேற்கொண்டு நீங்கள் படிக்கணுன்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மெக்கானிக்கல்லே நீங்கள் தொடர்ந்து போகலாம். எம்பிஏ மாதிரியான படிப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேர்வு செய்யலாம். சரி, நன்றி. அடுத்த நேயர் செங்கல்பட்டுலேருந்து விஜயகுமார். வணக்கம், உங்கள் கேள்வி கேள். வணக்கம் சார். தொடர்ந்து பேசுங்க சார். வணக்கம். என்னுடைய மக செகண்ட் இயர் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. சரி. அவங்க இப்போ முன்னாடி கேட்டாங்கல்ல, அதே கேள்வி சார்ந்தது தான். இப்போ செகண்ட் இயர் படிக்கும் போது கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது பிரைவேட்டா பண்ணலாமா, இல்லை அதுக்காக எதுவும் ஸ்பெஷல் இன்ஸ்டிடியூஷன் எங்கன்னா இருக்கா? ஆன்லைன்ல இப்படியே பேரலா படிக்கலாமா, இல்லை காலேஜ் முடிச்ச பிறகு படிக்கலாமா? அப்படி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியருக்கு அதுக்கு நல்லா ஸ்கோப் இருக்குங்களா கேட்டுக்கு? பொண்ணு வெளியூருக்கெல்லாம் அனுப்புவீங்களா படிக்கிறதுக்கு? வெளிநாட்டுக்கெல்லாம் போகணும்னு விருப்பப்பட்டா நீங்க ஊக்கப்படுத்துவீங்களா? கண்டிப்பா. சரி, அப்படின்னா நீங்க மேற்கொண்டு இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் இயர்ல ஏதாவது லாங்குவேஜ் படிச்சாங்களா? வேற்று நாட்டு மொழிகள்? இல்லை சார், தொடர்ந்து பேசி. இப்போ லாங்குவேஜும் படிக்கலையா அவங்க? சரி. ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஜப்பான் லாங்குவேஜ் படிச்சாங்க. அற்புதம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, உங்களுக்கான பதில் சொல்றோம். இப்போ அவங்க ஏற்கனவே ஸ்கூல்ல இருக்கும்போது ஜாப்பனீஸ் பக்கம் ஒரு ஆர்வம் இருந்திருக்கு, அதை படிச்சிருக்காங்க. அதாவது கல்வி முறையில் ஜாப்பனீஸ் ஆஃபர் பண்ணுறதில்ல, அதை தாண்டி படிச்சிருக்காங்க. ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயந்தான். ஜப்பான் ஒரு ஏஜிங் சொசைட்டி. அங்கே வயசானவங்க அதிகமாகிட்டே போயிட்டுருக்காங்க, யங் பீப்புள் கிடையாது. ஸோ அங்கே வரவேற்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்னும் மொழி தெரிலனா கூட எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. அதில் அவங்க மொழியெல்லாம் கற்றுக்கும் பட்சத்தில் இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்குது. அந்த மொழியில் இன்னும் கொஞ்சம்
அவங்கள மெருகேற்றிக்கிட்டாங்கன்னா மேற்கொண்டு அங்கே போய் பணிபுரியறதுக்கோ படிக்கிறதுக்கோ கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி முயற்சியில் பண்ணலாம். இல்லை கேட் படிக்கணும் அப்படின்னம்னா படிக்கலாம். தனியாரில் எங்கே சேர்ந்து படிக்கணுன்றது நம்மளால் சொல்கிறதுக்கு எனக்கும் தெரியல. பட் நீங்கள் அதை கொஞ்சம் தேடி பார்த்து தகவல் பண்ணுங்கள். பட் அதோடு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை ஜாப்பனீஸ் வேணாம், ஜெர்மனை முதல்லேருந்து ஆரம்பித்து படிக்கிறோனாலும் படிக்கலாம். ரஷ்யாவில் வந்து டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ அங்கே போர் சூழ்நிலை இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்திடலாம். ஸோ மேற்கொண்டு நீங்கள் இந்த ஜாப்பனீஸ்க்கு கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஜெர்மனுக்கும் பண்ணலாம். சரி, நன்றி. அடுத்த திருவண்ணாமலையிலேருந்து ஏழுமலை. வணக்கம், கேள்வி கேள்வி. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். பையன் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து 421 மார்க் எடுத்திருக்கான். கட் ஆஃப் மார்க் வந்து பிஇல வந்து 123 வருதுங்க. சரி. பேராமெடிக்கல்ல வந்து 154 வருது. அக்ரிகல்ச்சர் போட்டிருக்கேன் அப்ளிகேஷன் வந்து 133 வருது. ஓகே. இதுல வந்து 7.5ல வந்து எங்களுக்கு ஏதாச்சும் வந்து வாய்ப்பு இருக்குதுங்களா? எதில் வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறீங்க? 7.5 சார். 7.5ல. ஓகே. நீங்கள் வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிங்களா? ஆமாங்க. எந்த வருஷத்துலேருந்து படிச்சுட்டு வரீங்க? எந்த வகுப்புலேருந்து? இப்போ 1ஆவதுல இருந்து 12வது வரைக்குமே படிச்சிருக்காரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. நல்லா ஒரு தெளிவாக புரிஞ்சுங்க, அது அரசு பள்ளிக்கூடம் தானா இல்லை அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடமா? இல்ல, அரசு முழுமையான அரசு பள்ளிக்கூடத்தில் தான். சரி, அப்போ 7.5% வந்து நீங்கள் அதுக்கு முதல் தகுதி வந்துடுது உங்களுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வேளாண்மை கிடைக்குமா, பேராமெடிக்கல் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. பொறியியல் கிடைக்குமான்னு. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அதுவும் பேராமெடிக்கல் எல்லாம் வந்து வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும். இதுக்காக நீங்கள் மிச்ச முயற்சி பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. அந்த முயற்சிலையும் கொஞ்சம் சரியாக உங்கள் கவனத்தை செலுத்துங்க. சரி, நன்றி. அடுத்த நேயர் லோகேஸ்வரன். வணக்கம், கேள்விக்கு இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம் சார். பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க லோகேஸ்வரன். சார், இப்போ டிஎன்ஏ கவுன்சிலிங்ல போட்டிருக்கேன். கவர்மெண்ட் ஜாப் அப்ரோச்சபிளா எந்த கோர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் சார்? கவர்மெண்ட் ஜாப், அரசு வேலை வாங்குறதுக்கு நீங்க இப்ப என்ன போட்டிருக்கீங்க? டிஎன்ஏ அப்ளை பண்ணிருக்கேன். அத எந்த கோர்ஸ் வெச்சா நல்லா இருக்கும்னு கேக்குறேன் சார். ஸோ ஓகே, கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் தான் பரவலாக வரும். இதை தாண்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் வரும். நீங்கள் அப்படியே இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் வெப்சைட்டையும் போய் பாருங்கள். அதில் வந்து கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு எவ்வளோ மகத்துவம் இருக்குதுன்றதும் உங்களுக்கு கொஞ்சம் புரிய வரும். அது இல்லாமல் வேறு துறைகளில் அவ்வப்போது வாய்ப்புகள் வரும். ஸோ ஒரு வேளை உதவி பேராசிரியர் பதவிகள், இதுவும் அரசு வேலை தான். அப்படிப்பட்ட வாய்ப்புகளும் அமையும். சரி, நன்றி. அடுத்த நேயர் பெங்களூர்லேருந்து ஐயனார். வணக்கம், கேள்வி கேள்வி. வணக்கம். தொடர்ந்து பேசுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். என் பையன் வந்து பி ஃபார்மசி படிக்கிறான் பெங்களூர்ல, ஆக்ஸ்போர்ட் காலேஜில் 4th இயர். அடுத்தது எம்ஃபார்ம் பண்ணலாமா? சரி. இல்ல பிடெக் பண்ணலாமா? எம்பிஏ பண்ணலாமா? இல்ல இந்தியாவுல பண்ணலாமா? அது இல்ல வேற கண்ட்ரில, எந்த கண்ட்ரில பண்ணலாம்? அதாவது உங்க கேள்வியை உள்வாங்கிக்கிறேன். பையன் வந்து பிஃபார்ம் 4th இயர் படிக்கிறாப்ல, மேற்கொண்டு எம்ஃபார்ம் படிக்கலாமான்றது ஒரு கேள்வி. ஆமா. இல்ல எம்பிஏ படிக்கலாமான்னு இன்னொரு கேள்வி வச்சிருக்கீங்க. மூன்றாவது என்ன சொன்னீங்க? ஃபாரின்ல போய் படிக்கலாமான்னு. ஃபாரின்ல எந்த கண்ட்ரில? இந்தியாவுல படிச்சா நல்லதா இல்ல வேற கண்ட்ரி போய் படிச்சா? சரி சரி சரி, அழைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஸோ முன்பு வந்து எட்டா கனியாக இருந்துச்சு வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது. அப்போ வந்து எல்லாரும் வந்து ஒரு உதவித்தொகை வாங்கிட்டு தான் போவாங்க. இன்றைக்கும் நான் அதை தான் பரிந்துரை பண்ணுறேன். வெளிநாடு போய் படிக்கிறது பெரிய சாதனை கிடையாது. அங்கேயும் அதிகமான இடங்கள் இருக்குது. மாணவர்களை சேர்க்க சிரமன்றதுனால எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்க. பட் அப்படி வந்து ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை கிடையாது. வீடை அடமானம் வச்சு ஒரு லோன் எடுத்துகிட்டு போகிறதோ, இல்லை அப்பா வேலை மூலமாக லோன் வாங்கிட்டு போகிறதோ, அப்படியெல்லாம் நல்ல அணுகுமுறை கிடையாது. போதுமான அளவுக்கு உதவித்தொகைகள் இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, இல்லை ஒரு கேட் பரீட்சை எழுதி பண்ண முடியுமா? ஸோ அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோ படித்த பிஃபார்ம்க்கே வந்து வேலை அமையும். அதை தாண்டி அவங்களுக்கு ஆராய்ச்சி இந்த மாதிரி பிரிவுகளில் ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் எம்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது எங்கள் அனுபவத்தில் நாங்கள் பார்க்குற ஃபார்மசி கம்பெனி, அப்புறம் இந்த பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் பண்ணுற கம்பெனிலெல்லாம் தான் இந்த ஃபார்மசி படித்தவங்கள வேலைக்கு எடுப்பாங்க, பணியில் அமர்த்துவாங்க.
அதில் வந்து அவங்களுக்கு நிகராக பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்க கூட அவங்களால நல்லாவும் ப்ரூவ் பண்ண முடியுது. எந்த அளவுக்கு அவங்க உள் வாங்குறாங்க, எந்த அளவுக்கு உள்ளே வந்து அவங்கள வளர்த்துக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஒரு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியும் நல்லா பண்ணுறாங்க, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியும் நல்லா பண்ணுறாங்க, பிஃபார்மும் நல்லா பண்ணுறாங்க, எம்ஃபார்ம் பிஹெச்டி இப்படிலாம் இருக்கணுன்றது வந்து நல்ல ஒரு விஷயந்தான். பட் இருக்கணுன்றது ரொம்ப அவசியம்னு நம்ம சொல்லவும் முடியாது. சரி, நன்றி. அடுத்த நேயர் மதுரையிலேருந்து வேணி. வணக்கம், கேள்வி கேள். சார் என் பொண்ணு எம்பிஏ படிக்கிறாங்க. எம்பிஏ படிக்கணும் சார். அதுக்கு இங்கே படிக்கிறது பெஸ்ட்டா சார்? இங்கே நம்ம மதுரையில் எங்கே சார் படிக்கலாம்? மதுரையில் உங்களுக்கு மதுரை பல்கலைக்கழகம் இருக்குது, மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம். அங்கே நீங்கள் முயற்சி பண்ணலாம். தனியார் கல்லூரிகள் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ரொம்ப நீண்ட நாள் மதுரையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, மதுரை காமராஜுக்கு இணையாக பார்த்திங்கன்னா தியாகராஜ ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அவங்களும் ஒரு நல்ல விதமாக தான் ரன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு கல்வி மனப்பான்மையோடு ரன் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். ஸோ அங்கேயும் ஒரு மெரிட் பேசிஸில் தான் அட்மிஷன் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். சரி, நன்றி. ஆனந்தன் வேளச்சேரியிலிருந்து. வணக்கம், கேள்வி கேள். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள். சார் வணக்கம் சார். என்னோட பையன் வந்து எம்பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறார் சார் என் பையன். சரி. அவர் என்ன பண்ண அடுத்து, அதாவது எம்பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அடுத்து அடிஷனலா என்ன படிச்சா நல்லா இருக்கும் சார்? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸே போதுமான அளவுக்கு படிப்புங்க. ஸோ மேற்கொண்டு வேலையில் சேரத்துக்கான முயற்சி பண்ணட்டும். வேலையில் வந்து நிறைய அவர் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஃபீல்டு. ஸோ மேற்கொண்டு இன்னொரு படித்து அவர் வெளியில் வரும்போது அது எல்லாமே மாறி இருக்கும், தலைக்கீழ மாறி இருக்கும். ஸோ அப்படி வேண்டாம். ஸோ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டாரு, வேலைக்கு அவர் முயற்சி பண்ணட்டும். வேலையில் சேர்ந்த பிறகு வேலையில் வந்து நிறைய பயிற்சி கொடுத்துட்டே இருப்பாங்க. இல்லை இவராக சொந்தமாக கூட படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி என்ன ஸ்கில்ஸ் தேவையோ அந்த காலகட்டத்தில் அதில் அவர் படித்து எழுதி பாஸ் பண்ணிக்கிட்டே தான் வரணும். வேறு அதுக்கு விதி விலக்கே கிடையாது. சரி, நன்றி. அடுத்த நேயர் சிவகங்கையிலேருந்து கார்த்திக். வணக்கம், கேள்வி கேள். ஹலோ, சொல்லுங்கள். ஹலோ சார், நான் இப்போ வந்து 12th வந்து கம்ப்யூட்டர் மேத்ஸ் கம்ப்யூட்டர் குரூப் எடுத்திருக்கேன். எடுத்து நான் இப்போ தான் முடிச்சுட்டு நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பிங் அந்த ஃபீல்டுக்குள்ளே போட்டோமா இல்லை ஆர்டிஃபிஷியல் ஏஐ டெவலப்பிங் அந்த மாதிரி? சரி, இப்போயே கேட்குறது ஸ்கூல்லேருந்து என்ன படிக்கிறாரு, ஏஐ போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. சரி, முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த சின்ன வயசில் நல்ல ஒரு நம்பிக்கையோட கால் பண்ணி அழைச்சி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் சமுதாயத்தில் வருதுன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் மேற்கொண்டு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. தாராளமாக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க. படிப்பில் வாங்குகிற ஒரு மதிப்பெண்ணும் இதுக்கான ஒரு விஷயத்தில் வரும். சிலர் சொல்லுவாங்க, இல்லை படிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், இது கூடவே படிக்கணும்னு. நீங்கள் ஏஐயில் வரதான் முடிவு பண்ணிட்டீங்க. படித்து முடித்து அடுத்த 50 வருஷம் நீங்கள் ஏஐயில் தான் இருக்க போகிறீங்க. இப்போவே இன்னொரு 5 வருஷம் அதுக்கு செலவு பண்ண வேண்டாம். +2 முடிச்சிடுங்க, நல்ல மார்க் வாங்குங்க. அந்த காலகட்டத்தில் ஏஐயா குவாண்டம் கம்ப்யூட்டிங்கான்னு பார்த்துக்கலாம். எது வருதோ அதை நீங்கள் தேர்வு செய்யலாம். சரி, நன்றி. அடுத்த நேயர் சென்னையிலேருந்து நேசாக். வணக்கம், கேள்வி கேள். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி என்னுடைய மகள் பேர் வந்து ஜூடிக்குன்னு பேரு. அவ வந்து 190.5 கட் ஆஃப் எடுத்திருக்கா. 190. ஓகே, 190.5. ஆக்சுவலி அவ வந்து இப்போ என்ன ஐடியான்னா சிஎஸ்சி படிக்கணும் ஒரு ஐடியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் ஐடியா. இன்னொன்று வந்து என்னுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் புரிஞ்சுட்டு அவ ஃபீஸ் கம்மியாக இருக்கணும், எல்லாம் காசு படிக்கணும் ஐடியா இருக்கு அவளுக்கு. பட் நமக்கு எந்த காலேஜ் கிடைக்கும்? ஓகே, 190.5 சார். 190.5 வாங்கியிருக்காரு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு யோசிக்கிறாரு. கவுன்சிலிங்கில் உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜஸை நீங்கள் பதிவு பண்ணிவிடுங்க. ஸோ என்ன காலேஜ் கிடைக்கும்னு நம்ம திட்டவட்டமாக சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து இப்போத்துக்கு பார்க்குறதுக்கு ஒன்றும் சிரமமே தெரியல. பட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இன்னும் ஒரு நல்ல கல்லூரி அமையுமான்றது அது கொஞ்சம் நாள் கழித்து தான் தெரியும். இங்கேருந்து மைக்ரேஷன் எந்த அளவுக்கு மிச்ச கோர்சஸ் போகிறாங்க, வெட்டினரி சயின்ஸ்க்கு எவ்வளோ பேர் போயிருக்காங்க, மெடிசனுக்கு எவ்வளோ பேர் போயிருக்காங்க, சட்ட கல்லூரிக்கு எவ்வளோ பேர் போயிருக்காங்க, அதெல்லாம் பொறுத்து தான் நம்ம அடுத்த கட்டம் யோசிக்க முடியும். ஆனால் நல்ல மதிப்பெண்கள், முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள். நல்லாவே மதிப்பெண் வாங்கியிருக்காரு. நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, நன்றி. அடுத்த நேயர் கார்த்திக் ஈரோட்லேருந்து. வணக்கம், கேள்வி கேளு. சார், என் பொண்ணு பேர் கனிஷ்காங்க சார்.
சார் பொண்ணு வந்து இப்போ 188.5 கட் ஆஃப் இருக்குது சார். சரி. இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ சைபர் செக்யூரிட்டி பெஸ்ட்டுங்களா சார், இல்லை ஏஐ டேட்டா சயின்ஸ் பெஸ்ட்டுங்களா சார்? எது ஸ்கோப் நல்லா இருக்கு ஃபியூச்சருக்கு? சரி. முதல் விருப்பம் வந்து சைபர் செக்யூரிட்டி, அப்படி இல்லைன்னா ஏஐ டேட்டா சயின்ஸ் படிக்கலாமா அப்படின்றது. இது ரெண்டுமே உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேர்வு பண்ணலாம். பட் என்ன பரிந்துரை கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸே படிக்கலாம். வேலையில் சேர்ந்த பிறகு மேற்கொண்டு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் ரொம்ப ஆர்வத்தோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. பட் பெரிய பெரிய நிறுவனம், இதில் பெரிய முதலீடு பண்ண நிறுவனங்கள் எல்லாம் பின்வாங்கிட்டு இருக்காங்க ஏஐயில். அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா 4 ஆண்டு காலத்தில் எல்லாமே தலைக்கீழாக மாறத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதல் தான். ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கவங்க 4 ஆண்டு காலம் கழிச்சும் எங்களை நிகழ்ச்சியில் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் அதோடைய உண்மைத்தன்மை என்னன்றது கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க. இப்போவே நீங்கள் இணையதளத்தில் கொஞ்சம் தேடி பார்க்கலாம். இது சம்பந்தமான எல்லா தகவல்களும் இருக்குது. சரி, நன்றி அழைத்தமைக்கு சார். இப்போ நம்ம ஏஐ பற்றி தான் காலர்ஸ் ஃபுல்லாக கேட்டாங்க. ஆனால் ஒரு தகவல் என்ன அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டிலையும் அதே நேரத்தில் ரோபாட்டிக்ஸ்லையும் இந்த ஆண்டு மாணவர்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்கா? அந்த 2 படிப்புகள் எப்படி இருக்கும்? மாணவர்கள் ஆர்வம் காட்டுறது வந்து ரொம்ப அவங்க தகவலெல்லாம் தெரிஞ்சு ஒரு முடிவுக்கு வர்றதில்லை. இல்லை உண்மையான ஆர்வத்தின் அடிப்படையிலையும் அவங்க தேர்வு பண்ணுறதில்ல. ஓகே. சில விஷயங்களெல்லாம் அவங்க தேர்வு பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இது எல்லாரும் இதை பற்றி நல்லா பேசுகிறாங்க, ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபீல்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ரோபாட்டிக்ஸ். இன்னும் ஒரு சில சினிமாக்கள் இதெல்லாம் பார்த்து கூட நம்ம சிட்டி மாதிரியான ஒரு ரோபோ பார்த்தாங்கன்னா யாருக்கு தான் ஆர்வம் வராது. அதுவும் இல்லாமல் நிறைய உங்களுக்கு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸும் வருது. சைனாவில் ரோபோட்டிக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. அதெல்லாம் நம்ம இருக்கிறது நல்லது. பட் அது கம்பேர் பண்ணோம்னா இங்கே ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் எல்லாம் 100ல் 1 பங்கு கூட அதுக்கு ஈடு இணைய ஆக முடியாது. ஓகே. ஸோ அதனால் இங்கே முடித்து அந்த மாதிரி இடத்துல ஒரு கால் பதிக்க முடியுமான்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இப்போத்துக்கு இங்கே இல்லை. இப்போத்துக்கு வந்து ஒரு ரோபோட்டிக்ஸ் வந்து இங்கே ஒரு ரோபோ ஃபங்க்ஷன் பண்ணலனாலே அவங்க கொஞ்சம் திணற தான் செய்கிறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல். படிக்கலாம், நிச்சயமாக ஆர்வம் இருக்கிறவங்க எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் எடுத்து படிக்கலாம். பட் நான் மறுபடியும் என்ன சொல்கிறதுனா, ஒரு ரோபோக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் அவங்களுக்கு புரிதல் வேணும். ஸோ அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸை தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு பல பிரான்ச்சஸ்க்கு உங்களால் போக முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்ட் போகலாம். இல்லை ரோபோவுடைய வடிவமைப்புக்கு தேவைப்படுற மெக்கானிக்கல் அந்த மாதிரி ஃபீல்ட்ஸையும் கூட நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இல்லை அதுக்குள்ளே போகக்கூடிய மெட்டலர்ஜி, இப்போ வந்து மெட்டீரியல் சயின்ஸுன்னு பிஇ கொடுக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிரிவை கூட நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். ஸோ ரோபோவில் போனோன்னா நீங்கள் மேற்கொண்டு கூட முதுகலை பட்டம் ஒரு நல்ல ஒரு உதவித்தொகையோடு நீங்கள் ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கும் பட்சத்தில் அது வந்து ஓகே உங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியுது. இப்போ வந்து இருக்கிறது ஆர்வமான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி சார். நேரலை மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.